மக்களே வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது முகல்ஸோட ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ஹைதராபாத் தான் ஸ்பெஷல். இது பேர் வந்து ஷாஹி டுபடா. வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட்ஸோட சைட்ஸை கட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம், ட்ரையாங்கிளாவும் கட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா பிரெட்ஸும் கட் பண்ணிடலாம். அனுஸ்ரீ, எஸ் ப்ரொசீட். இந்த ஸ்வீட் நான் ஏன் செய்யறேன்னு உனக்கு தெரியுமா? என்கிட்ட சொல்லிட்டா செய்யறேன், ஏன் செய்யறேன்ட்டு. ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரியும், அவளுக்கு மட்டும் தெரியாது இந்த ஸ்வீட் ஏன் செய்யறோம் அப்படின்னு. ஏன்னா வீட்டுல இருக்க பெரிய மனுஷன் யாருமே மதிக்கிறதே இல்லை. அப்படிலாம் கிடையாது, அவ காலேஜ் போயிட்டா. ஏன் அப்படின்னா நம்ம இன்னையோட 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்காக இந்த ஸ்வீட் செய்யணும். அதுக்கு உங்க எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க நினைக்கலாம் என்னடா 500 சப்ஸ்கிரைபருக்கே இப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ட்டு. இவ்வளவு சீக்கிரம் நாங்க இதை ரீச் பண்றது எங்களுக்கு பெரிய விஷயம் தான். நாங்க சேனல் அமைச்சு இன்னும் 3 months கூட ஆகலன்னு நினைக்கிறேன். 16 வந்ததான் 3 month. இது எல்லாமே உங்களால தான். தேங்க்யூ ஃபார் ஆல். இன்னும் நாங்க பெரிய அளவு ரீச் ஆகுற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரமா 1000 சப்ஸ்கிரைப் கொண்டு போங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய ஸ்வீட் செஞ்சு கொடுப்பா, நாங்க ஜாலியா சாப்பிடுவோம். மற்ற டைம் எனக்கு ஸ்வீட் செஞ்சதே கிடையாதா? ஏதோ யூடியூப் ஆரம்பிச்சு நீ டெய்லி சமைக்கிற, இல்ல நீயாச்சும் கிச்சன் பக்கம் வர ஆளாச்சு. கிச்சன் எங்க இருக்குன்னு வழி தெரியுமான்னு கூட தெரியல. அது உண்மைதான், உண்மையாதான். சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை. அப்பெல்லாம் போய் சொல்றா இருந்தா நம்பாதீங்க. குக்கிங் மேல ஆர்வம் வந்ததாதான் சேனலே ஸ்டார்ட் பண்ணது. அத நம்ம இப்படியே சொல்லிக்கலாம், சேனல் ஆரம்பிச்சதால்தான் குக்கிங் மேல ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, குக்கிங் மேல ஆர்வம் வந்ததாதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் உண்மையாலே. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இன்னும் நான் நிறைய கத்துக்கணும். அதை கண்டிப்பா உங்க கூடயும் ஷேர் பண்றேன். உங்க சப்போர்ட் எப்பவும் எங்களுக்கு இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. சரி சரி, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதையே கட்டி வச்சு விரட்டுற, கீழே போய் கட்டிய. வாங்க வேற ரெசிபி குள்ள போவா. போங்க போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரபடி செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்வீட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதுக்கும் 1 liter மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சுண்டணும். நம்ம அடி பிடிக்காம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்புறம் கரெக்டா இருக்கும். அது சுண்டட்டும். அதுக்குள்ள நம்ம இதுல போடுறதுக்கு நட்ஸ் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம தேவையான போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஃபர்ஸ்ட் முந்திரி கட் பண்ணிக்கலாம். நம்ம நடுவுல பால் பார்த்துக்கணும், அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்ப நம்ம கொஞ்சமா குங்குமப்பூ எடுத்து அதில் பால் ஊற வச்சிடலாம். அப்பதான் நல்லா கலர் கொடுக்கும். நமக்கு தேவைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். குங்குமப்பூ சேர்த்தா நமக்கு கலர் அண்ட் ஃபிளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்கறது. இப்போ பாதாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடையா ஒரு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இதான் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு.
பாதாம் கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்ச பிஸ்தாவை கட் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு பால் பாதி அளவு சுண்டுருச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்ச நட்ஸ் சேர்த்தலாம். நம்ம பால் அடி பிடிக்காம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பால்ல ஊற வச்சுட்டு குங்குமப்பூ இல்ல சேர்த்தரலாம். இது நல்லா கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சைட்லயும் இந்த மாதிரி ஆடெல்லாம் இருக்கும், இதையும் நம்ம நல்லா எடுத்து விட்டுடலாம். இப்ப நம்ம சுகர் சேர்த்துக்கலாம், நமக்கு தேவையான அளவு. இப்ப நம்ம பிரெட் பொடிக்க கடாய் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்தலாம். இப்ப நமக்கு எண்ணெய் காய்ச்சிச்சு, இது பொடிச்சு எடுத்துடலாம். நமக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும், ஆனா பிரெட் தீயக்கூடாது, அதை மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் பொடிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பிரெட் இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப தீஞ்சக்கூடாது, தீஞ்சா நல்லா இருக்காது டேஸ்ட். இப்ப நமக்கு இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப் பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துடலாம். இல்ல நம்ம கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். இது நமக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, தண்ணியாவும் இருக்கக்கூடாது, இது நம்ம கரெக்டா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். சுகர் சிரப் வந்து நமக்கு ரொம்ப திக்காகணுன்ற அவசியம் கிடையாது, குலோப் ஜாமுன் செய்யற மாதிரி தனியாவே கூட சுகர் வந்து மெல்ட் ஆனாலே போதும். இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம பொரிச்சு வச்ச பிரெட்டை ஒன்னொன்னா சேர்த்துடலாம். சூடா இருக்கும் போது தான் சேர்க்கணும், அப்பதான் நமக்கு போய் டக்குன்னு சுகர் சிரப்ல ஊறும். இப்ப நம்ம இதுல செஞ்சு வச்ச ரபடியை சேர்த்துடலாம்.
நம்ம எடுத்து வச்ச குங்குமப்பூவை கொஞ்சமா சேர்த்துடலாம். நமக்கு சூப்பரான ஷாகிட்டு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. டாடா, பை பாய்.